ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரமேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் சுவையில் வெஜ் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்மளோட வீட்லேயும் நம்ம ரொம்ப டேஸ்டியாக செய்திடலாம். இது வந்து பூரி சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் கூடவே ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெஜ் குருமாவை குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். குக்கரில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெயில் செய்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலில் கூட செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் சேர்க்கும் போது இந்த குருமா நல்ல வாசனையாக இருக்கும். இது ரெண்டும் நல்லா சூடான பிறகு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 4 கிராம்பு, பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி 2ஆக உடச்சி சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதுவுமே நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி குக்கரில் சேர்க்கறதுனால ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணால் கூட போதும். நல்லா பஞ்சாக நமக்கு வெந்து வந்துடும். இந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய சைஸ் துண்டு இஞ்சி அரைச்சோம்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விழுது வரணும். அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கு நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே அங்கே தக்காளியும் நமக்கு நல்லா வதங்கி ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயில் நல்ல ராஸ்மல் வருங்க. அது நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கும் போது தான் அந்த ராஸ்மல் எல்லாம் போகும். அப்போ பச்சை மிளகாவோட பச்சை வாடெல்லாம் போன பிறகு தான் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, ஒரு 5-6 பீன்ஸ் எடுத்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து ஒரு 150 கிராம் பச்சை பட்டாணி எடுத்து ஓவர் நைட்டு ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படின்னா ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஆயிலே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இந்த மசாலா வாடெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காய் மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி மேல் தோலெல்லாம் சீவிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த விழுது வந்து நம்மளுக்கு பியோர் ஒயிட்டாக கிடைக்கும். 10 பல்லு முந்திரி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா தண்ணியில் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்கும் போது நல்லா க்ரீமியாக இருக்கும். இதை தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கி ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், முந்திரி சேர்த்ததுனால நல்லா க்ரீமியாகவே இருக்கும் உங்களுக்கு. இதை சேர்த்துட்டு குருமாவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஓரளவுக்கு திட்டமாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஹோட்டலில் எந்த அளவுக்கு கொடுப்பாங்களோ அந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வைக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வைக்கிறப்போ இது வெந்து வந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சுகர் சேர்த்தாலும் உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிடைக்கும். நான் வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு கொத்தமல்லி சேர்த்துட்டு இந்த 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்திங்கன்னா குருமா ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரெடியாகி வந்துடும். இப்போ குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா விசிலெல்லாம் தம்மெல்லாம் அடங்கி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுவையாக நமக்கு வெஜிடபிள் குருமா தயாராகிடுச்சு. நான் வந்து இந்த குருமாவை வந்து பூரிக்கு செஞ்சுங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பூரிக்கு சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம வந்து இதில் மிளகாத்தூளே ஆட் பண்ணல. முழுக்க பச்சை மிளகாய் காரத்தில் தான் வச்சுருக்கோம். டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறாப்புல இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.